Hi friends, welcome to Tom and Jerry Kitchen. நம்ம இன்னைக்கு பூந்தி பொரிக்காம சிம்பிளா சூப்பரா ஒரு லட்டு ரெசிபி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. லட்டு பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கடைசியா 5 ஏலக்காவை இந்த மாதிரி லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள். நம்ம இனி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இனி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சின்ன உருண்டையாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூட வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர்றது மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அடுத்தா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, 1/4 கப்புன்றது கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இனி இதை ஒரு நல்ல ஒரு சிரப் கன்சிஸ்டன்சியில் வர்றது வரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கலருக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு சிரப் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த லட்டை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.